பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு முறை ஒரு மனிதர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து தன் தந்தையை பற்றி முறையிட்டார். யா ரசூலல்லாஹ், என் தந்தை நினைத்த நேரமெல்லாம் வந்து பணம் பணம் என்று என்னிடம் பறித்து செல்கிறார் என்றார். இதனை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது தந்தையை அழைத்து வரும்படி சொன்னார்கள். அவ்வாறே சிறிது நேரத்தில் அவரது தந்தை அழைத்து வரப்பட்டார். ஊன்றுகோலின் உதவியுடன் வந்த அவர் வயது முதிர்ந்தவர். நபி அவர்கள் அம்முதியவரிடம் அவரது மகனின் முறையீடு பற்றி விசாரித்தார்கள். அப்போது அந்த மனிதர், யா ரசூலல்லாஹ், என் மகன் சின்ன வயசில் எந்த உதவிக்கும் வழியில்லாமல் அனாதரவாய் நின்றிருந்தான். அப்போது நான் நல்ல சரீர சுகத்தோடும் செல்வத்தோடும் இருந்தேன். என் செல்வத்திலிருந்து அவன் கேட்டபோதெல்லாம் எடுத்து அவனுக்காக செலவழிச்சேன். அவனுக்கு ஏதாவது குறை வச்சேனா? இல்லை. இன்று அவரோ ஒரு செல்வந்தர். எனினும் அவரோட செல்வத்தை எனக்கு தராமல் தடுத்து வைத்திருக்கிறார் என்று மனவேதனையுடன் அழுது கொண்டே விவரித்தார். இதனை செவிமடுத்த பெருமானாரின் கண்கள் கலங்கிவிட்டன. அவர் அந்த மகனை அருகில் அழைத்து, நீயும் நீ பெற்ற செல்வங்கள் அனைத்தும் உன் தந்தைக்குரியன என்று தீர்ப்பளித்தார். உண்மையில் மனிதனின் சொத்து, செல்வம், திறமைகள் பெரும் தியாகத்தின் பலன்களே என்பதை பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. இதன்படி பிள்ளைகளும் அவர்களது செல்வங்களும் அவர்களது தந்தைக்குரியன. எனவே தந்தையின் சொல்படியே அவர்கள் செயல்பட வேண்டும். அவர்களது செல்வத்தை தந்தை அனுபவிப்பதை ஒருபோதும் தடுத்துவிடக்கூடாது. அது தகாத செயலாகும். இதுவே இஸ்லாமிய வழிமுறையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.